அன்பான இளவரசி அன்புடன் அரவணைக்கப்படும்போது நித்திய ஜீவனாக அரவணைப்பில் நுழையுங்கள். சிவன் அன்பிலிருந்து தொடங்குகிறார். முதல் நுட்பம் அன்பை பற்றியது. ஏனென்றால் அன்பு என்பது உங்கள் அனுபவத்தில் நீங்கள் நிம்மதியாக இருக்கும் மிக நெருக்கமான விஷயம். நீங்கள் நேசிக்க முடியாவிட்டால் நீங்கள் ஓய்வெடுப்பது சாத்தியமில்லை. நீங்கள் ஓய்வெடுக்க முடிந்தால் உங்கள் வாழ்க்கை அன்பான வாழ்க்கையாக மாறும். ஒரு பதட்டமான மனிதனால் நேசிக்க முடியாது. ஏன்? ஒரு பதட்டமான மனிதன் எப்போதும் நோக்கங்களுடன் வாழ்கிறான். அவனால் பணம் சம்பாதிக்க முடியும், ஆனால் அவனால் நேசிக்க முடியாது. ஏனென்றால் அன்பு நோக்கமற்றது. காதல் என்பது ஒரு பண்டம் அல்ல. அதை நீங்கள் குவிக்க முடியாது. அதை வைத்து வங்கி இருப்பை உருவாக்க முடியாது. அதிலிருந்து உங்கள் ஈகோவை வலுப்படுத்த முடியாது. உண்மையில் காதல் என்பது மிகவும் அபத்தமான செயல். அதை தாண்டி எந்த அர்த்தமும் இல்லை. அதை தாண்டி எந்த நோக்கமும் இல்லை. அது தனக்குள்ளேயே இருக்கிறது, வேறு எதற்கும் அல்ல. நீங்கள் ஏதோ ஒன்றிற்காக பணம் சம்பாதிக்கிறீர்கள். அது ஒரு வழிமுறை. ஒருவர் வாழ ஒரு வீட்டை கட்டுகிறீர்கள். அது ஒரு வழிமுறை. அன்பு என்பது ஒரு வழிமுறை அல்ல. நீங்கள் ஏன் நேசிக்கிறீர்கள்? நீங்கள் எதற்காக நேசிக்கிறீர்கள்? காதல் என்பதுதானே முடிவு. அதனால்தான் கணக்கீட்டு தர்க்க ரீதியான நோக்கத்தின் அடிப்படையில் சிந்திக்கும் மனம் நேசிக்க முடியாது. எப்போதும் நோக்கத்தின் அடிப்படையில் சிந்திக்கும் மனம் பதட்டமாக இருக்கும். ஏனென்றால் நோக்கம் எதிர்காலத்தில் மட்டுமே நிறைவேறும். இங்கேயும் இப்போதும் ஒருபோதும். நீங்கள் ஒரு வீட்டை கட்டுகிறீர்கள். நீங்கள் அதில் இப்போது வாழ முடியாது. நீங்கள் முதலில் அதை கட்ட வேண்டும். நீங்கள் அதில் எதிர்காலத்தில் வாழலாம், இப்போது அல்ல. நீங்கள் பணம் சம்பாதிக்கிறீர்கள். வங்கி இருப்பு எதிர்காலத்தில் உருவாக்கப்படும், இப்போது அல்ல. அதாவது நீங்கள் இப்போது பயன்படுத்த வேண்டும். எதிர்காலத்தில் இலக்குகள் வரும். காதல் எப்போதும் இங்கே இருக்கிறது. அதற்கு எதிர்காலம் இல்லை. அதனால்தான் காதல் தியானத்திற்கு மிக அருகில் உள்ளது. அதனால்தான் மரணமும் தியானத்திற்கு மிக அருகில் உள்ளது. ஏனென்றால் மரணம் எப்போதும் இங்கேயும் இப்போதும் இருப்பதால் அது எதிர்காலத்தில் ஒருபோதும் நடக்காது. எதிர்காலத்தில் நீங்கள் இறக்க முடியுமா? நீங்கள் நிகழ்காலத்தில் மட்டுமே இறக்க முடியும். எதிர்காலத்தில் யாரும் இறந்ததில்லை. எதிர்காலத்தில் நீங்கள் எப்படி இறக்க முடியும்? அல்லது கடந்த காலத்தில் நீங்கள் எப்படி இறக்க முடியும்? கடந்த காலம் போய்விட்டது. அது இனி இல்லை. எனவே நீங்கள் அதில் இறக்க முடியாது. எதிர்காலம் இன்னும் வரவில்லை. எனவே நீங்கள் அதில் எப்படி இறக்க முடியும்? மரணம் எப்போதும் நிகழ்காலத்தில் நிகழ்கிறது. மரணம், அன்பு, தியானம் இவை அனைத்தும் நிகழ்காலத்தில் நிகழ்கின்றன. எனவே நீங்கள் மரணத்திற்கு பயந்தால் நீங்கள் நேசிக்க முடியாது. நீங்கள் காதலுக்கு பயந்தால் நீங்கள் தியானிக்க முடியாது. நீங்கள் தியானத்திற்கு பயந்தால் உங்கள் வாழ்க்கை பயனற்றதாகிவிடும். எந்த நோக்கத்திற்காகவும் பயனற்றது அல்ல. ஆனால் அதில் நீங்கள் ஒருபோதும் எந்த பேரின்பத்தையும் உணர முடியாது என்ற அர்த்தத்தில் பயனற்றது. அது பயனற்றதாக இருக்கும். இந்த மூன்றையும் இணைப்பது விசித்திரமாக தோன்றலாம். காதல், தியானம், மரணம் அது இல்லை. அவை ஒத்த அனுபவங்கள். எனவே நீங்கள் ஒன்றில் நுழைய முடிந்தால் மீதமுள்ள இரண்டிலும் நீங்கள் நுழையலாம். சிவன் அன்புடன் தொடங்குகிறார். அவர் கூறுகிறார், அன்பான இளவரசி, அன்பை பெறும்போது நித்திய ஜீவனாக பாசத்தில் நுழையுங்கள். அதன் அர்த்தம் என்ன? பல விஷயங்கள். ஒன்று, நீங்கள் நேசிக்கப்படும்போது கடந்த காலம் நின்றுவிட்டது. எதிர்காலம் இல்லை. நீங்கள் நிகழ்காலத்தின் பரிமாணத்தில் நகர்கிறீர்கள். நீங்கள் இப்போது நகர்கிறீர்கள். நீங்கள் எப்போதாவது யாரையாவது நேசித்திருக்கிறீர்களா? நீங்கள் எப்போதாவது நேசித்திருந்தால் மனம் இனி இல்லை என்பது உங்களுக்கு தெரியும். அதனால்தான் ஞானிகள் என்று அழைக்கப்படுபவர்கள் காதலர்கள், குருடர்கள், மனம் இல்லாதவர்கள், பைத்தியக்காரர்கள் என்று கூறுகிறார்கள். சாராம்சத்தில் அவர்கள் சொல்வது சரிதான். காதலர்கள், குருடர்கள். ஏனென்றால் அவர்கள் என்ன செய்யப் போகிறார்கள் என்பதை கணக்கிட
அவர்களுக்கு எதிர்காலத்திற்கான கண்கள் இல்லை. அவர்கள் குருடர்கள். அவர்களால் கடந்த காலத்தை பார்க்க முடியாது. காதலர்களுக்கு என்ன ஆயிற்று? கடந்த காலத்தையோ எதிர்காலத்தையோ பற்றியோ சிந்திக்காமல், விளைவுகளைப் பற்றி சிந்திக்காமல் அவர்கள் இங்கேயும் இப்போதும் நகர்கிறார்கள். அதனால்தான் அவர்கள் குருடர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அவர்கள் கணக்கிட்டுக் கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் குருடர்கள். கணக்கிடாதவர்களுக்கு அவர்கள் தீர்க்கதரிசிகள். கணக்கிட்டுக் கொண்டிருக்காதவர்கள் அன்பை உண்மையான கண்ணாக, உண்மையான பார்வையாக காண்பார்கள். எனவே முதல் விஷயம், அன்பின் தருணத்தில் கடந்த காலமும் எதிர்காலமும் இனி இல்லை. பின்னர் ஒரு நுட்பமான விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். கடந்த காலமும் எதிர்காலமும் இல்லாத போது இந்த தருணத்தை நிகழ்காலம் என்று அழைக்க முடியுமா? இது இரண்டிற்கும் இடையில் மட்டுமே நிகழ்காலம். கடந்த காலத்திற்கும் எதிர்காலத்திற்கும் இடையில் அது உறவினர். கடந்த காலமும் எதிர்காலமும் இல்லை என்றால் அதை நிகழ்காலம் என்று அழைப்பதன் அர்த்தம் என்ன? அது அர்த்தமற்றது. அதனால்தான் சிவன் நிகழ்காலம் என்ற வார்த்தையை பயன்படுத்துவதில்லை. அவர் கூறுகிறார் நித்திய ஜீவன். அவர் நித்தியத்தை குறிக்கிறது. நித்தியத்திற்குள் நுழையுங்கள். நாம் நேரத்தை 3 பகுதிகளாக பிரிக்கிறோம். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். அந்த பிரிவு தவறானது, முற்றிலும் பொய். காலம் உண்மையில் கடந்த காலம் மற்றும் எதிர்காலம். நிகழ்காலம் காலத்தின் ஒரு பகுதி அல்ல. நிகழ்காலம் நித்தியத்தின் ஒரு பகுதி. கடந்தது காலம், வரவிருப்பது காலம். இருப்பது ஒருபோதும் கடந்து செல்லாததால் அது காலம் அல்ல. அது எப்போதும் இங்கே உள்ளது. நிகழ்காலம் எப்போதும் இங்கே உள்ளது. அது எப்போதும் இங்கே உள்ளது. இது இப்போது நித்தியமானது. நீங்கள் கடந்த காலத்திலிருந்து நகர்ந்தால் நீங்கள் ஒருபோதும் நிகழ்காலத்திற்கு நகர மாட்டீர்கள். கடந்த காலத்திலிருந்து நீங்கள் எப்போதும் எதிர்காலத்திற்கு நகர்கிறீர்கள். நிகழ்காலம் என்ற எந்த தருணமும் வராது. கடந்த காலத்திலிருந்து நீங்கள் எப்போதும் எதிர்காலத்திற்கு நகர்கிறீர்கள். நிகழ்காலத்திலிருந்து நீங்கள் ஒருபோதும் எதிர்காலத்திற்கு நகர முடியாது. நிகழ்காலத்திலிருந்து நீங்கள் ஆழமாகவும் ஆழமாகவும் நிகழ்காலம் மற்றும் நிகழ்காலத்திற்கு செல்கிறீர்கள். இதுவே நித்திய வாழ்க்கை. இதை நாம் இவ்வாறு கூறலாம். கடந்த காலத்திலிருந்து எதிர்காலத்திற்கு நேரம். நேரம் என்பது நீங்கள் ஒரு தளத்தில், ஒரு நேர்கோட்டில் நகர்வதை குறிக்கிறது. அல்லது அதை கிடைமட்டம் என்று அழைக்கலாம். நீங்கள் நிகழ்காலத்தில் இருக்கும் தருணத்தில் பரிமாணம் மாறுகிறது. நீங்கள் செங்குத்தாக நகர்கிறீர்கள். மேலே அல்லது கீழே, உயரத்தை நோக்கி அல்லது ஆழத்தை நோக்கி. ஆனால் பின்னர் நீங்கள் ஒருபோதும் கிடைமட்டமாக நகரவில்லை. ஒரு புத்தர், ஒரு சிவன் காலத்தில் அல்ல, நித்தியத்தில் வாழ்கிறார். இயேசுவிடம் உங்கள் கடவுளின் ராஜ்யத்தில் என்ன நடக்கும் என்று கேட்கப்பட்டது. அவரிடம் கேட்ட மனிதன் நேரத்தை பற்றி கேட்கவில்லை. அவர் தனது ஆசைகளுக்கு என்ன நடக்கப் போகிறது, அவை எவ்வாறு நிறைவேறும் என்பது பற்றி கேட்டார். நித்திய வாழ்க்கை இருக்குமா அல்லது மரணம் இருக்குமா? ஏதேனும் துன்பம் இருக்குமா? தாழ்ந்த மற்றும் உயர்ந்த மனிதர்கள் இருப்பார்களா என்று கேட்டார். உங்கள் கடவுளின் ராஜ்யத்தில் என்ன நடக்கப் போகிறது என்று கேட்டபோது அவர் இந்த உலக விஷயங்களை கேட்டார். இயேசு பதிலளித்தார். பதில் ஒரு ஜென் துறவியின் பதில் போன்றது. இனி நேரம் இருக்காது. இந்த வழியில் பதிலளிக்கப்பட்ட மனிதனுக்கு புரியாமல் இருக்கலாம். இனி நேரம் இருக்காது. இயேசு சொன்ன இந்த ஒரு விஷயம் மட்டுமே. இனி நேரம் இருக்காது. ஏனென்றால் காலம் கிடைமட்டமாகவும் கடவுளின் ராஜ்யம் செங்குத்தாகவும் உள்ளது. அது நித்தியமானது. அது எப்போதும் இங்கேயே இருக்கிறது. அதற்குள் நுழைய நீங்கள் காலத்திலிருந்து விலகிச் செல்ல வேண்டும். எனவே அன்புதான் முதல் கதவு. அதன் வழியாக நீங்கள் காலத்திலிருந்து விலகிச் செல்ல முடியும். அதனால்தான் எல்லோரும் நேசிக்கப்பட விரும்புகிறார்கள். எல்லோரும் நேசிக்க விரும்புகிறார்கள். காதலுக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது? ஏன் இவ்வளவு ஆழமான காதல் இயக்கம் இருக்கிறது என்பது யாருக்கும் தெரியாது. நீங்கள் அதை சரியாக அறியாவிட்டால் நீங்கள் நேசிக்கவோ அல்லது நேசிக்கப்படவோ முடியாது.
ஏனென்றால் காதல் இந்த பூமியின் ஆழமான நிகழ்வுகளில் ஒன்றாகும். எல்லோரும் அவரவர் போலவே நேசிக்க முடியும் என்று நாம் நினைத்துக் கொண்டே இருக்கிறோம். இது அப்படி இல்லை, அப்படி இல்லை. அதனால்தான் நீங்கள் விரக்தி அடைகிறீர்கள். காதல் என்பது வேறு ஒரு பரிமாணம். காலப்போக்கில் ஒருவரை நேசிக்க முயற்சித்தால் உங்கள் முயற்சியில் நீங்கள் தோற்கடிக்கப்படுவீர்கள். காலப்போக்கில் காதல் சாத்தியமில்லை. எனக்கு ஒரு கதை நினைவிருக்கிறது. மீரா கிருஷ்ணரை காதலித்தாள். அவள் ஒரு இல்லத்தரசி, ஒரு இளவரசனின் மனைவி. இளவரசன் கிருஷ்ணரை பார்த்து பொறாமைப்பட்டான். கிருஷ்ணர் இப்போது இல்லை. கிருஷ்ணர் இல்லை. கிருஷ்ணர் ஒரு உடல் அல்ல. கிருஷ்ணரின் உடல் இருப்புக்கும் மீராவின் உடல் இருப்புக்கும் இடையே 1000 ஆண்டுகள் இடைவெளி இருந்தது. அப்படியானால் மீரா எப்படி கிருஷ்ணரை காதலிக்க முடியும்? கால இடைவெளி அவ்வளவு அதிகமாக இருந்தது. ஒரு நாள் இளவரசர் மீராவிடம், நீ உன் காதலை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறாய். கிருஷ்ணரைச் சுற்றி நடனமாடிக்கொண்டே இருக்கிறாய், பாடிக்கொண்டே இருக்கிறாய். ஆனால் அவன் எங்கே? நீ யாருடன் இவ்வளவு காதல் கொண்டிருக்கிறாய்? யாருடன் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறாய்? மீரா கிருஷ்ணருடன் பேசிக் கொண்டிருந்தாள், பாடிக்கொண்டிருந்தாள், சிரித்தாள், சண்டையிட்டாள். அவள் பைத்தியமாகத் தெரிந்தாள். அவள் எங்கள் கண்களில் இருந்தாள். இளவரசர், நீ பைத்தியமாகி விட்டாயா? உன் கிருஷ்ணர் எங்கே? நீ யாரை காதலிக்கிறாய்? நீ யாருடன் பேசுகிறாய்? நான் இங்கே இருக்கிறேன். நீ என்னை முற்றிலும் மறந்துவிட்டாய் என்று சொன்னாள். மீரா, கிருஷ்ணர் இங்கே இருக்கிறார். நீ இங்கே இல்லை. ஏனென்றால் கிருஷ்ணர் நித்தியமானவர், நீ இல்லை. அவர் எப்போதும் இங்கே இருப்பார். அவர் எப்போதும் இங்கே இருந்தார். அவர் இங்கே இருக்கிறார். நீ இங்கே இருக்க மாட்டாய். நீ இங்கே இல்லை. நீ ஒரு நாள் இங்கே இல்லை. இன்னொரு நாள் நீ இங்கே இருக்க மாட்டாய். எனவே இந்த இரண்டு இல்லாதவற்றுக்கு இடையில் நீ இங்கே இருக்கிறாய் என்று நான் எப்படி நம்புவது? இரண்டு இல்லாதவற்றுக்கு இடையில் ஒரு இருப்பு எப்படி சாத்தியமாகும்? இளவரசன் காலத்தில் இருக்கிறான், ஆனால் கிருஷ்ணன் நித்தியத்தில் இருக்கிறான். எனவே நீ இளவரசனுக்கு அருகில் இருக்க முடியும், ஆனால் தூரத்தை அழிக்க முடியாது. நீ தொலைவில் இருப்பாய். நீ கிருஷ்ணனிடமிருந்து காலத்தில் மிக மிக தொலைவில் இருக்கலாம், ஆனால் நீ அருகில் இருக்க முடியும். இருப்பினும் இது வேறு ஒரு பரிமாணம். நான் என் முன்னால் பார்க்கிறேன். அங்கே ஒரு சுவர் இருக்கிறது. நான் என் கண்களை நகர்த்துகிறேன். அங்கே ஒரு வானம் இருக்கிறது. நீங்கள் காலத்தில் பார்க்கும்போது எப்போதும் ஒரு சுவர் இருக்கிறது. நீங்கள் காலத்திற்கு அப்பால் பார்க்கும்போது திறந்த வானம் இருக்கிறது. எல்லையற்றது. அன்பு முடிவிலியை, இருப்பின் நித்தியத்தை திறக்கிறது. எனவே உண்மையில் நீங்கள் எப்போதாவது நேசித்திருந்தால் அன்பை தியானத்தின் ஒரு நுட்பமாக மாற்றலாம். இதுதான் நுட்பம். அன்பாக இருக்கும்போதே, அன்பான இளவரசி, நித்திய ஜீவனாக பாசத்தில் நுழையுங்கள். வெளியே விலகி நிற்கும் காதலனாக இருக்காதீர்கள். அன்பாகி நித்தியத்திற்கு செல்லுங்கள். நீங்கள் ஒருவரை நேசிக்கும் போது நீங்கள் காதலனாக இருக்கிறீர்களா? நீங்கள் அங்கே இருந்தால் நீங்கள் காலத்தில் இருக்கிறீர்கள். காதல் வெறும் பொய், வெறும் போலி. நீங்கள் இன்னும் அங்கே இருந்து நான் இருக்கிறேன் என்று சொல்ல முடிந்தால் நீங்கள் உடல் ரீதியாக அருகில் இருக்கலாம், ஆனால் ஆன்மீக ரீதியாக நீங்கள் துருவங்கள் வேறுபட்டவர்கள். காதலில் இருக்கும்போது நீங்கள் இருக்கக்கூடாது. அன்பு மட்டுமே, அன்பு மட்டுமே. அன்பாக மாறுங்கள். உங்கள் காதலனையோ அல்லது காதலியையோ அரவணைக்கும் போது பாசமாக மாறுங்கள். முத்தமிடும்போது முத்தமிடுபவராகவோ அல்லது முத்தமிடுபவராகவோ இருக்காதீர்கள். முத்தமாக இருங்கள். ஈகோவை முற்றிலுமாக மறந்து அதை செயலில் கரைத்து விடுங்கள். நடிகர் இனி இல்லாத அளவுக்கு ஆழமாக நடிப்பில் இறங்குங்கள். காதலில் இறங்க முடியாவிட்டால் சாப்பிடுவதற்கோ அல்லது நடப்பதற்கோ செல்வது கடினம், மிகவும் கடினம். ஏனென்றால் காதல் என்பது ஈகோவை கரைப்பதற்கான எளிதான அணுகுமுறை. அதனால்தான் ஈகோவாதிகள் காதலிக்க முடியாது. அவர்கள் அதை பற்றி பேசலாம், அதை பற்றி பாடலாம், அதை பற்றி எழுதலாம். ஆனால் அவர்களால் காதலிக்க முடியாது. ஈகோவால் காதலிக்க முடியாது.
சிவன் கூறுகிறார், அன்பாக மாறு. நீங்கள் அணைப்பில் இருக்கும்போது அணைப்பாக மாறு, முத்தமாக மாறு. உங்களை நீங்களே முழுமையாக மறந்து, நான் இனி இல்லை, அன்பு மட்டுமே உள்ளது என்று சொல்ல முடியும். பின்னர் இதயம் துடிக்கவில்லை, அன்பு துடிக்கிறது. பின்னர் இரத்தம் சுழலவில்லை, அன்பு சுழலுகிறது. கண்கள் பார்ப்பதில்லை, அன்பு பார்ப்பது. பின்னர் கைகள் தொட நகரவில்லை, அன்பு தொட நகருகிறது. அன்பாக மாறி நித்திய வாழ்வில் நுழையுங்கள். காதல் திடீரென்று உங்கள் பரிமாணத்தை மாற்றுகிறது. நீங்கள் காலத்திலிருந்து தூக்கி எறியப்பட்டு நித்தியத்தை எதிர்கொள்கிறீர்கள். காதல் ஒரு ஆழமான தியானமாக மாறக்கூடும், சாத்தியமானதை விட ஆழமானது. சில நேரங்களில் காதலர்கள் அறிந்திருக்கிறார்கள், துறவிகள் அறியாததை. காதலர்கள் பல யோகிகள் தவறவிட்ட அந்த மையத்தை தொட்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் உங்கள் அன்பை தியானமாக மாற்றாவிட்டால் அது ஒரு பார்வையாகவே இருக்கும். தந்திரம் என்பது இதுதான், அன்பை தியானமாக மாற்றுவது. தந்திரம் ஏன் காதல் மற்றும் பாலினத்தை பற்றி இவ்வளவு பேசுகிறது என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொள்ளலாம். ஏன்? ஏனென்றால் காதல் என்பது இந்த உலகத்தை, இந்த கிடைமட்ட பரிமாணத்தை நீங்கள் கடக்கக்கூடிய எளிதான இயற்கை கதவு. சிவனை அவரது துணைவி தேவியுடன் பாருங்கள். அவர்களை பாருங்கள். அவர்கள் இருவராக தெரியவில்லை, அவர்கள் ஒன்று. ஒற்றுமை மிகவும் ஆழமானது. அது சின்னங்களாக கூட சென்று விட்டது. நாம் அனைவரும் சிவலிங்கத்தை பார்த்திருக்கிறோம். அது ஒரு லிங்க சின்னம், சிவனின் பாலின உறுப்பு. ஆனால் அது தனியாக இல்லை, அது தேவியின் யோனியை அடிப்படையாக கொண்டது. பழைய கால இந்துக்கள் மிகவும் துணிச்சலானவர்கள். இப்போது நீங்கள் ஒரு சிவலிங்கத்தை பார்க்கும்போது அது ஒரு லிங்க சின்னம் என்பதை நீங்கள் ஒருபோதும் நினைவில் கொள்வதில்லை. நாங்கள் மறந்துவிட்டோம், அதை முழுவதுமாக மறக்க முயற்சித்தோம். ஜங் தனது சுயசரிதையில், தனது நினைவு குறிப்புகளில் மிகவும் அழகான மற்றும் வேடிக்கையான சம்பவத்தை நினைவு கூர்ந்தார். அவர் இந்தியாவுக்கு வந்து கோனார்க்கை பார்க்கச் சென்றார். மேலும் கோனார்க் கோவிலில் பல பல சிவலிங்கங்கள், பல லிங்கச் சின்னங்கள் உள்ளன. அவரை சுற்றி வந்த பண்டிதர் சிவலிங்கங்களைத் தவிர மற்ற அனைத்தையும் அவருக்கு விளக்கினார். அவை பல இருந்ததால் இதிலிருந்து தப்பிப்பது கடினமாக இருந்தது. ஜங் நன்றாக அறிந்திருந்தார். ஆனால் பண்டிதரை கிண்டல் செய்வதற்காக அவர் தொடர்ந்து கேட்டார், ஆனால் இவை என்ன? எனவே பண்டிதர் கடைசியாக அவரது காதில், ஜங்கின் காதில், என்னிடம் இங்கே கேட்காதே, நான் பிறகு சொல்கிறேன், இது ஒரு தனிப்பட்ட விஷயம் என்று கூறினார். ஜங் உள்ளே சிரித்திருக்க வேண்டும். இவர்கள் இன்றைய இந்துக்கள். பின்னர் கோவிலுக்கு வெளியே பண்டிதர் அருகில் வந்து, மற்றவர்களுக்கு முன் நீங்கள் கேட்பது நல்லதல்ல. நான் இப்போது உங்களுக்கு சொல்கிறேன், அது ஒரு ரகசியம் என்றார். பின்னர் மீண்டும் ஜங்கின் காதில், அவை எங்கள் தனிப்பட்ட உறுப்புகள் என்றார். ஜங் திரும்பிச் சென்றபோது அவர் ஒரு சிறந்த அறிஞரை சந்தித்தார். கிழக்கத்திய சிந்தனை, புராணம், தத்துவம் ஆகியவற்றின் அறிஞர் ஹென்ரிச் ஜிம்மர். அவர் இந்த கதையை ஜிம்மரிடம் கூறினார். இந்திய சிந்தனைக்குள் ஊடுருவ முயன்ற மிகவும் திறமையான மனங்களில் ஜிம்மர் ஒருவராக இருந்தார். மேலும் அவர் இந்தியாவையும் அதன் சிந்தனை முறைகளையும் வாழ்க்கையை நோக்கிய கிழக்கத்திய தர்க்க ரீதியான அல்லாத மாய அணுகுமுறையையும் நேசிப்பவராக இருந்தார். ஜங்கிடமிருந்து இதை கேட்டதும் அவர் சிரித்துக்கொண்டே, இது ஒரு மாற்றத்திற்கு நல்லது. நான் எப்போதும் சிறந்த இந்தியர்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். புத்தர், கிருஷ்ணர், மகாவீர். நீங்கள் சொல்வது எந்த சிறந்த இந்தியர்களை பற்றியும் அல்ல, ஆனால் இந்தியர்களை பற்றியும் சொல்கிறது. சிவபெருமானின் மீதான அன்புதான் பெரிய வாயில். அவருக்கு செக்ஸ் என்பது கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்றல்ல. அவருக்கு செக்ஸ் என்பது விதை, காதல் என்பது அதன் பூப்பு. நீங்கள் விதையை கண்டித்தால் நீங்கள் பூவை கண்டிக்கிறீர்கள். செக்ஸ் காதலாக மாறலாம். அது ஒருபோதும் காதலாக மாறாவிட்டால் அது முடமாகும். ஊனத்தை கண்டிக்கவும் பாலுறவை அல்ல. காதல் மலர வேண்டும், பாலுறவு காதலாக மாற வேண்டும். அது மாறவில்லை என்றால் பாலுறவின் தவறு அல்ல,
அது உங்கள் தவறு. செக்ஸ் பாலினமாகவே இருக்கக்கூடாது. அதுதான் தந்திர போதனை. அது காதலாக மாற்றப்பட வேண்டும். மேலும் காதல் அன்பாகவே இருக்கக்கூடாது. அது ஒளியாக, தியான அனுபவமாக, கடைசி இறுதி மாய சிகரமாக மாற்றப்பட வேண்டும். அன்பை எப்படி மாற்றுவது? செயலாக இருந்து நடிகரை மறந்து விடுங்கள். காதலிக்கும் போது அன்பாக இருங்கள். வெறுமனே அன்பு. பின்னர் அது உங்கள் காதல் அல்லது என் காதல் அல்லது வேறு யாருடைய காதல் அல்ல. அது வெறுமனே அன்பு. நீங்கள் இல்லாத போது, நீங்கள் இறுதி மூலத்தின் கைகளில் இருக்கும்போது அல்லது நீரோட்டத்தில் இருக்கும்போது, நீங்கள் காதலில் இருக்கும்போது, காதலில் இருப்பது நீங்கள் அல்ல. காதல் உங்களை மூழ்கடித்தவுடன் நீங்கள் மறைந்து விட்டீர்கள். நீங்கள் ஒரு பாயும் சக்தியாக மாறிவிட்டீர்கள். இந்த காலத்தின் மிகவும் படைப்பாற்றல் மிக்கவர்களில் ஒருவரான டிஎச் லாரன்ஸ் தெரிந்தோ தெரியாமலோ ஒரு தந்திரக்கலை வல்லுனர். மேற்கத்திய நாடுகளில் அவர் முற்றிலுமாக கண்டிக்கப்பட்டார். அவரது புத்தகங்கள் தடை செய்யப்பட்டன. பாலியல் சக்தி மட்டுமே ஆற்றல். அதை நீங்கள் கண்டித்து அடக்கினால் நீங்கள் பிரபஞ்சத்திற்கு எதிரானவர் என்று அவர் கூறியதால் மட்டுமே நீதிமன்றங்களில் பல வழக்குகள் இருந்தன. பின்னர் இந்த ஆற்றலின் உயர்ந்த மலர்ச்சியை நீங்கள் ஒருபோதும் அறிய முடியாது. அது அடக்கப்படும் போது அது அசிங்கமாகிவிடும். இதுதான் தீயவட்டம். பாதிரியார்கள், ஒழுக்கவாதிகள், மதவாதிகள் என்று அழைக்கப்படுபவர்கள், போப்ஸ், சங்கராச்சாரியர்கள் மற்றும் பலர் அவர்கள் பாலினத்தை கண்டித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இது ஒரு அசிங்கமான விஷயம் என்று அவர்கள் கூறுகிறார்கள். நீங்கள் அதை அடக்கும்போது அது அசிங்கமாகிவிடும். எனவே அவர்கள், பாருங்கள், நாங்கள் சொன்னது உண்மை. அது உங்களால் நிரூபிக்கப்பட்டுள்ளது. பாருங்கள், நீங்கள் என்ன செய்தாலும் அது அசிங்கமானது, அது அசிங்கமானது என்று உங்களுக்கு தெரியும் என்று கூறுகிறார்கள். ஆனால் அசிங்கமானது செக்ஸ் அல்ல. அதை அசிங்கப்படுத்தியவர்கள் இந்த பாதிரியார்கள். அவர்கள் அதை அசிங்கப்படுத்தியவுடன் அவர்கள் சரி என்று நிரூபிக்கப்படுகிறார்கள். அவர்கள் சரி என்று நிரூபிக்கப்பட்டால் நீங்கள் அதை மேலும் மேலும் அசிங்கப்படுத்துகிறீர்கள். செக்ஸ் என்பது அப்பாவி சக்தி. உங்களில் பாயும் வாழ்க்கை, உங்களில் உயிருள்ள இருப்பு. அதை முடக்காதீர்கள். அது உயரங்களை நோக்கி நகர அனுமதிக்கவும். அதாவது செக்ஸ் அன்பாக மாற வேண்டும். என்ன வித்தியாசம்? உங்கள் மனம் பாலுறவில் இருக்கும்போது நீங்கள் மற்றொன்றை சுரண்டுகிறீர்கள். மற்றொன்று பயன்படுத்தப்பட்டு தூக்கி எறியப்பட வேண்டிய ஒரு கருவி. செக்ஸ் காதலாக மாறும்போது மற்றொன்று ஒரு கருவி அல்ல. மற்றொன்று சுரண்டப்படக்கூடாது. மற்றொன்று உண்மையில் மற்றொன்று அல்ல. நீங்கள் காதலிக்கும் போது அது சுயநலமாக இருக்காது. மாறாக மற்றொன்று குறிப்பிடத்தக்கதாக, தனித்துவமானதாக மாறும். நீங்கள் அவரை சுரண்டுகிறீர்கள் என்பதல்ல. இல்லை, மாறாக நீங்கள் இருவரும் ஒரு ஆழமான அனுபவத்தில் இணைந்திருக்கிறீர்கள். நீங்கள் ஒரு ஆழமான அனுபவத்தின் கூட்டாளிகள். சுரண்டப்படுபவரும் சுரண்டப்படுபவரும் அல்ல. நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பின் வேறுபட்ட உலகத்திற்கு செல்ல உதவுகிறீர்கள். செக்ஸ் என்பது சுரண்டல். காதல் என்பது வேறு ஒரு உலகத்திற்கு செல்வது. இந்த இயக்கம் தற்காலிகமானதல்ல. இந்த இயக்கம் தியானமாக மாறினால், அதாவது நீங்கள் உங்களை முழுமையாக மறந்து, காதலனும் காதலியும் மறைந்து காதல் மட்டுமே பாயும் என்றால், பின்னர் சிவன் கூறுகிறார், நித்திய வாழ்க்கை உங்களுடையது.